அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் சில நாட்களில் 7.5 சனி முடிய போகுதுங்க. மார்ச் மாதம் பல மாதக்கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இதில் மகர ராசிக்கு 2025 ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் எப்படி இருக்கப்பெற போகிறது, எந்தெந்த விஷயங்களில் மகர ராசியினர் கவனமாக இருக்கணும், மகர ராசிக்கு மார்ச் மாதம் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், பொருளாதாரம், நிதி நிலைமை, இது எல்லாத்துல பற்றியும் இன்னைக்கு பலன்கள் எவ்வாறு அமையப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, சுக்ரன், புதன், பஞ்சமஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின்னு விளம்புறாங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் வக்ரமாகிறாரு, 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரமாகிறாரு, 14ஆம் தேதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18ஆம் தேதி அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலவையான காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. இந்த காலகட்டம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் தங்களுக்கு ஏற்படலாம். உழைப்புக்கு ஏற்ற வெகுமதி உடனடியாக கிடைக்காமலும் போகும். அதே மாதிரி வியாபாரம் நன்றாக சென்றாலும் கூட பெரிய லாபமோ அல்லது வளர்ச்சியோ உடனடியாக உங்களால் பார்க்க முடியாது. எந்த முக்கியமான விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தினருடன், முக்கியமாக பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது அவசியமாகிறது. செலவுகளை கட்டுப்படுத்துவது கடன் வாங்காமல் தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள், குறிப்பாக சொல்லணும்னா மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பேசும்போது கவனமாக பேசுங்க. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இருந்தாலும் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுடைய மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். அதே சமயம் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுவதை பெரிதாக கொள்ளாம சமாதானமாக செல்ல முயற்சிக்க பாருங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள், பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண உறவில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வெளிப்படையாக மனம் விட்டு பேசி சரி செய்து கொள்வது அவசியம். உங்களுடைய நண்பர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ உங்களுடைய பிரச்சனைக்கு சிறந்த ஆலோசனைகளையும் வழங்குவாங்க. பொருளாதார ரீதியாக இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தாதது. அதே மாதிரி இந்த காலம் உங்களுடைய வரவுக்கு ஏற்ற செலவுகளை செய்கிறது, தேவையில்லாத விரயங்களை குறைத்து கொள்வது, நிதி நெருக்கடி ஏற்படாமல் இருக்க உதவும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறத தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவு பண பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளவோ நேரிடலாம். பொருளாதார ரீதியான பெரிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் 7.5 சனி காலத்தில் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சின்ன சின்ன பின்னடைவுகளையும் சந்திக்கவும் நேரிடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை காக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் பெற கால தாமதங்கள் ஆகலாம். ஓய்வின்றி உழைக்கக்கூடிய சூழல் உண்டாகும். ஆனால் இவை அனைத்துமே சில காலங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் எதிர்பார்த்தது இருக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு அல்லது மாற்றங்கள் விரைவில் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. தொழில் ரீதியாக இந்த காலம் சாதாரணமாகவும் இருக்கப்பெறலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலம் முழுவதுமே தங்களுக்கு உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் ஏற்படுமே தவிர பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் பொறுமையை காத்து வெட்டு கொடுத்து செல்வது அடுத்து வரக்கூடிய காலங்களில்
நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக எதிலையுமே வெற்றி காணவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தருங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல முடியும். அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகளை பெரிதாக்காம பார்த்து கொள்ள முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும். எல்லா விஷயத்திலையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. கடின உழைப்பு தங்களுக்கு வெற்றியை தேடி தரலாம். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலையுமே மறையுங்க. அதனால் கவலை கொள்ள தேவை கிடையாது. கவனத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா சிக்கல்களையும் தவிர்த்து கொள்ளலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கப்பெறுவீங்க. மன தைரியத்தால் வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கப்பெறுவீங்க. கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறும். அதே மாதிரி நண்பர்களின் உதவி சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் கூட நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகிறது ரொம்ப நல்லதுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டே முடிக்க வேண்டியும் வரலாம். எதிலையுமே சற்று கவனமுடன் செயல்பட்டால் நற்பலனை பெற முடியும். மாணவர்கள் கல்வியில் சற்று கவனமுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த இலக்கை அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்படலாம். திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் நிறைவேறுங்க. புத்திர வழியில் நிம்மதி குறைவு, பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவுகள் அவ்வப்போது உண்டாகத்தான் செய்யும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் என்றாலும் ஒற்றுமை குறையாது. உற்றார் உறவினர்களை சற்றே அனுசரித்து செல்லுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அமையும் அப்படின்னாலும் கூட கூட்டாளிகளால் சற்று நிம்மதி குறைவும் ஏற்படலாம். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகள்லையும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைப்பதில் நடக்கிறதுல சிறு கால தாமதம் ஏற்படுமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த கால துவக்கத்திலேயே நீங்கள் செய்து விடுவீங்க. அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்லது அனைத்துமே நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சொத்து சுகம் வாங்கிறது, பணத்தை சேமித்து வைக்கிறது, வியாபாரத்தில் முதலீடு செய்கிறது போன்ற அத்தனை விஷயங்களையும் இந்த கால துவக்கத்தில் செய்து விடுவீங்க. ஆனால் காலத்தினுடைய இறுதியில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இறுதி கட்டத்தில் வேலையிலையும் வியாபாரத்திலையும் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். தங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. ஆனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாகவே இருக்க பெறலாம். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய நேரம் கொஞ்சம் அதிகரிக்குங்க. அயராது உழைக்கும் போது தான் உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தோடு விளங்குவாங்க. எல்லா முன்னேற்றமும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பை கொண்டு வந்து உங்களுடைய கையில் சேர்க்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்க. செலவை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. சேமிப்பை உயர்த்தி கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலம் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால கவனத்தோடு செயல்பட பாருங்க. எக்காரணத்தை கொண்டு பொறுமையையும் நிதானத்தையும் இழக்கக்கூடாது அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது அவசியமான ஒன்று. அவசரமாக
அவசரமாக எந்த வேலையையும் செய்யக்கூடாது, அவசரமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. குறிப்பாக சொல்லணும்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க. யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு பலமுறை யோசிக்க பாருங்க. நீண்ட தூர பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமையாக இருக்க பாருங்க. கணவன் மனைவி வாக்குவாதம் கூடவே கூடாது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கவும் முயற்சி பண்ண பாருங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலம் சௌகரியமாக வாழக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்லதையும் பிளான் பண்ணி, அதாவது திட்டமிட்டு எந்த ஒரு செயலையுமே எந்தெந்த வேலைகளை எந்தெந்த நேரத்தில் முடிக்க வேண்டும் அப்படின்னு சரியாக வழிநடத்தி செல்வதற்கான வாய்ப்பு இருக்க பெறுகிறது. திட்டமிட்டிங்க அப்படின்னா சரியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக பணத்தின் மூலமாகவோ வியாபாரத்தின் மூலமாகவோ வேலையின் மூலமாகவோ சங்கடங்கள் வராது என்றாலும் அவ்வப்போது சிறு சிறு சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு இருங்க. நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியம். மற்றபடி வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், விருந்தாளிகளினுடைய வருகை இருக்கும், சுப செலவுகளும் ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டு. மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் உண்டு. இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துங்க. துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம்.